இன்றைய கருத்தாடலின் இறுதி அமர்வுக்கு நாங்கள் வருகிறோம். இறுதி அமர்வு உலகில் உள்ள முக்கிய மதங்கள் எவ்வாறு விளையாட்டுத்துறையை பார்க்கின்றன, முக்கிய மதங்களும் விளையாட்டுத்துறைக்கு எவ்வாறான பங்களிப்பை வழங்குகின்றன, மதங்கள் விளையாட்டுத்துறையோடு எவ்வாறு இணைந்திருக்கின்றன போன்ற விடயங்களை எங்களோடு பரிமாறிக்கொள்வதற்காக கலாநிதி ஆசாத் சிராஸ் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இவர் புத்தளத்தை சேர்ந்தவர். புத்தளம் சாகிரா கல்லூரி, மாத்தளை சாகிரா கல்லூரி போன்ற நாட்டின் பிரபல பாடசாலைகளிலே கல்வி கற்றவர். அதனைத் தொடர்ந்து ஜாமியா அலிமியா கலாசாலைக்கு தெரிவு செய்யப்பட்டு அங்கே இஸ்லாமிய ஷரியா கற்கை துறையை பூர்த்தி செய்தவர். பேராதனை பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய இளம் கலைமானி பட்டத்தை அவர் பூர்த்தி செய்தார். முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், 1000 வருடங்களுக்கு மேலாக இலங்கையில் முஸ்லிம்கள் வாழ்கின்ற ஒரு நாடு, முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற ஒரு நாட்டில் பௌத்த கற்கைகள், பௌத்த மதத்தை ஒரு தன்னுடைய முதுமானி கற்கைக்காக அவர் தெரிவு செய்து அதிலே முதுமானி பட்டம் பெற்றமை இலங்கையினுடைய வரலாற்றிலே ஒரு முஸ்லிம் முதல் தடவையாக அந்த சாதனை புரிந்த அந்த வரலாற்றின் சொந்தக்காரராக நாங்கள் கலாநிதி நண்பர் ஆசாத் சிராஸ் அவர்களை பார்க்கிறோம். அதே போல இன்று மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே மத ஒப்பீட்டாய்வு துறையில், கம்பேரேட்டிவ் ரிலிஜன் என்ற துறையில் பௌத்தத்தையும் இஸ்லாத்தையும் மையப்படுத்தி ஒரு தலைப்பை தெரிவு செய்து அதிலே கலாநிதி கற்கையை அவர் நிறைவு செய்திருக்கிறார். அந்த வகையில் முக்கிய மதங்கள் எவ்வாறு இந்த விளையாட்டுத்துறையை பார்க்கின்றன, மதங்களில் எவ்வாறு விளையாட்டுத்துறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, மதங்களுடைய பங்களிப்பு எவ்வாறு அதில் அமைந்திருக்கிறது போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக தனது கருத்தாடலை முன்னெடுத்து செல்லுமாறு நண்பர் கலாநிதி ஆசாத் சிராஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். சவுண்ட் ஓகேயா? கேக்குதா? எஸ். ஆடியன்ஸ் எப்படி கேக்குதா எல்லாருக்கும்? எஸ், ஓகே 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 ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். என்னுடைய கடைசி இந்த தலைப்பு நாங்கள் செய்ய பார்க்கிறோம். உண்மையில மதமும் விளையாட்டும் என்ற தலைப்புல தான் நாங்கள் இன்றைக்கு இந்த பிரசன்டேஷன் செய்ய பார்க்கிறோம். உண்மையில மதத்தோட விளையாட்டு எப்படி சம்பந்தப்படுவது என்று வரும்போது இன்று இந்த துறை வந்து ஒரு கலையாக மாறி இருக்குது. 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த மதம் விளையாட்டு இந்த ரெண்டு துறையையும் சேர்த்து கற்கை நெறிகள் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் இந்த தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த தலைப்பு ஒரு சிக்கலான ஒரு தலைப்பும் தான். அதனால நான் நிறைய லிட்ரேச்சர்ஸ்ல வாசித்து பார்க்கும்போது எனக்கு அந்த லிட்ரேச்சர்ஸ், அந்த முன்பு செய்த வேலைகள், புத்தகங்கள், ஆய்வுகள், இது எல்லாத்தையும் ஒரு 3 வகுப்பாக பிரிக்க இயலுமாக இருந்துச்சு. 3 பிரிவாக 3 தலைப்புகளாக பிரிக்க இயலுமாயிடுச்சு. நிறைய ஆய்வுகள் நடந்திருக்குது, நிறைய புத்தகங்கள் இருக்குது. பிலோசபி ஆஃப் ஸ்போர்ட், அதே போல பிலோசபி ஆஃப் ரிலிஜன். பிலோசபிக்கல் பேசிஸ்ல இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரிலிஜன் ரெண்டையும் ஆய்வு செய்யக்கூடிய சில ஆய்வுகளை எங்களுக்கு கண்டுகொள்ள முடியுமா இருக்கும். அதாவது பிலோசபிக்கல் பேசிஸ்ல ஸ்போர்ட்ஸையும் ரிலிஜனையும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு போக்கு பொதுவாக காணப்படுகிறது. ரெண்டாவது, ஸ்போர்ட்ஸ் இன் ரிலீஜியஸ் ட்ரெடிஷன்ஸ், அதாவது மத பாரம்பரியத்துல ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு எப்படி இருந்திருக்குது, விளையாட்டை வந்து ஒரு மதங்களை எப்படி பார்க்குது, மதத்துல வந்து விளையாட்டு வந்து எப்படி நோக்கப்படுது என்று சொல்லி இன்னொரு தலைப்பொண்டாக எங்களுக்கு பார்க்கிறோம். மூணாவது தலைப்பாக ரோல் ஆஃப் ரிலிஜன் இன் ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டில் மதத்தின் வகிப்பாகம் என்ன. ரெண்டாவது தலைப்பு மூணாவது தலைப்பு கொஞ்சம் டிஃபரெண்ட். ரெண்டாவது தலைப்பு வந்து ஸ்போர்ட்ஸ் இன் ரிலீஜியஸ் ட்ரெடிஷன், மதங்கள்ல ஸ்போர்ட்ஸை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. மூணாவது தலைப்பு விளையாட்டில் மதத்துடைய வகிப்பாகம் என்னங்கிறத தலைப்பு. இந்த 3 தலைப்பும் தான் மிச்சம் சுருக்கமா நான் பார்க்கிறேன். ஒரு 3 வாஸ்டான ஏரியா நான் மிச்சம் சுருக்கமாக பார்க்க போறேன். ரைட். உண்மையில வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற போது மதத்துக்கும் விளையாட்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு காணப்பட்டிருக்கு. ஏண்டா மதத்துல பேசப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் விளையாட்டிலையும் காணப்படுது, விளையாட்டுல பேசப்படக்கூடிய நிறைய அம்சங்கள் மதத்திலையும் காணப்படுது. எனவே
மதத்துக்கும் விளையாட்டுக்கும் வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது நிறைய தொடர்புகள் காணப்பட்டிருக்குது. இன்று விளையாட்டு ஒரு செக்யூலர் என்டிட்டி, மத சார்பில்லாத ஒன்றாக காணப்பட்டாலும் இன்றும் உண்மையிலேயே விளையாட்டில் மதத்துடைய இம்பாக்ட், மதத்துடைய தாக்கம் ஒரு பரவலாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. என்றாலும் மதத்துக்கும் விளையாட்டுக்கும் இடையில ஒற்றுமைகள், நெருங்கிய உறவுகள், நெருங்கிய தொடர்பாடல்கள் இருந்தாலும் மதத்துக்கும் விளையாட்டுக்கும் இடையில ஒரு கான்ஃபிளிக்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு முரண்பாட்டு உறவும் காணப்படுகிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். முதலாவது தலைப்பு பொறுத்தவரையில நாங்கள் பிலோசபிக்கலி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரிலிஜன் என்ற விஷயத்த நாங்க பார்ப்போம் என்று சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், மதம் என்று சொன்னா எப்பவுமே புனிதம், மனிதன் ஒரு புனிதத்தோடு, ஒரு புனித நபரோடு அல்லது மனித புலனுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒன்றோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்றாகத்தான் மதம் என்ற விஷயம் காணப்படும். மதத்துக்கான வரைவிலக்கணம் சொல்லும் போது ஒரு மனுஷன் ஏதாவது ஒன்றை ஒரு புனிதமாக கருதுகின்ற ஒரு பொருளையோ, ஒரு ஒன்றையோ, ஒரு நபரையோ, ஒரு தொடர்பையோ அவர் கொண்டிருப்பார். அதான் நாங்க ரிலிஜன் என்று சொல்லுவோம். ரைட்? அதே போல ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கொண்டாலும் அதுவும் ஒரு வகையான ரிலேஷன்ஷிப்பை தான் பேசும். அது பெரும்பாலும் அது பேசுற ரிலேஷன்ஷிப் வந்து ஹியூமனோட செய்கின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பாகத்தான் அது இருக்கும். அப்ப அந்த வகையில ஹியூமன் சூப்பர் நேச்சுரலோட கொண்டிருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரிலிஜன், ஹியூமனோட கொண்டிருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஸ்போர்ட்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். என்றாலும் இது ரெண்டும் சம்பந்தப்படக்கூடிய சில லெவல்ஸ்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஆரம்பமாக உருவாகின நிறைய விளையாட்டுகள் மத பண்டிகைகளோட தான் சம்பந்தப்பட்டு உருவாகி, மத பண்டிகைகள், அவங்களுடைய மதத்துடைய விவகாரங்கள், ஸ்பெஷலான டேஸ், இதுகளை சம்பந்தப்பட்டு தான் ஆரம்பத்தில் உருவாக்கின நிறைய விளையாட்டுகள் வந்திருக்குது. அதே போல விளையாட்டு என்கிறது வந்து ஒரு ஒரு சிலேடையாக மதத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், முயற்சிகள், மதத்தில் இருக்கக்கூடிய சில வணக்க வழிபாடுகளுக்கான ஒரு சிலேடையாக கூட அதிகமான சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்தப்பட்டது. அதே போல இந்த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ்ல வந்து அதை வந்து ஒரு பேஷனேட்டாக ஒரு அதுல மும்முரமாக ஈடுபடக்கூடிய அனைத்து அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் அதுல மும்முரமாக ஈடுபடத்தக்க வகையில தான் அந்த ஸ்போர்ட்ஸ்கள் பெரும்பாலும் வந்திருக்குது. ரைட்? அதே போல மதம்ங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிம்போலிக்காக மதம் ஸ்போர்ட்ஸும் ஆரம்ப காலம் தொட்டே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால மதம் ஸ்போர்ட்ஸையும், ஸ்போர்ட்ஸ் மதத்தையும் மாறி மாறி யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு தன்மை ஒன்று எங்களுக்கு காண முடியுமாக இருக்கு. இந்த வகையில சொல்லுவாங்க ரிலீஜியஸ் வேல்யூஸ் ஆர் இன்ஹெரண்ட் இன் ஸ்போர்ட்ஸ் ஐடியாலஜி. அதாவது மத ஐடியாலஜிக்குள்ளால எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் ஐடியாலஜிக்குள்ளால, விளையாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஐடியாலஜிக்குள்ளால எப்பவுமே ரிலீஜியஸ் வேல்யூஸ், மதத்தின் பெருமானங்கள் எப்பவும் காணப்படும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கொண்டா அங்க நீங்க பார்க்கலும் கேரக்டர் பில்டிங்கிறது, கேரக்டர் டெவலப்மெண்ட்ங்கிறது இருக்கும், ஹார்ட் ஒர்க்ங்கிறது இருக்கும். அதே போல விடாமுயற்சி, தியாகம், பொறுமை, இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கணும். ஒரு மன ஒருமைப்பாடுங்கிறது. இதே விஷயத்த நீங்க வந்து ரிலீஜியஸ்லயும் பார்க்கணும். அப்படியே தான் சொல்றாங்க ஸ்போர்ட்ஸ் ஐடியாலஜிக்குள்ளால இந்த ரிலீஜியஸ் வேல்யூஸ் எங்களுக்கு பார்க்கலும்னு சொல்லி போட்டு குறிப்பிட்டு காட்டுறாங்க. அந்த வகையில இன்றைக்கு இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் ரிலிஜனுக்கும் இடையிலான அந்த உறவை வந்து ஆய்வு செய்யறதுல நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிறாங்க. அந்த வகையில சிலர் வந்து யூஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பை ரிலிஜன், மதத்தால எப்படி ரிலிஜனை பயன்படுத்தலாம், அதே போல ஸ்போர்ட்ஸ் மதத்தால எப்படி விளையாட்டை பயன்படுத்தலாம், மதத்தால் எப்படி விளையாட்டை பயன்படுத்தலாம், அதே போல விளையாட்டால் எப்படி மதத்தை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி ரெண்டு வகையாக இதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து எங்களுக்கு பார்க்க முடியுமாக இருக்குது. ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டுடைய கருத்துப்படி இந்த ஸ்போர்ட்ஸையும் ரிலிஜனையும் அவர் ஒன்றுபடுத்தி பேசுறார். எப்படின்னு சொன்னா, அதாவது மனுஷனுக்கு அங்கால ஒன்றிருக்குது என்று எப்பவுமே ஒரு மனுஷன் ஒரு உணர்வாக இருக்கும். அது மனுஷனுக்கு அங்கால் இருக்கிறது, ஒரு புனிதமானது என்று சொல்றதுதான் ரிலிஜன் என்று சொல்லுவோம். அதை நாங்க சொல்லுவோம் ஸ்பிரிட் என்று சொல்லி, ஸ்பிரிட் அது டிவைன். அந்த மனுஷனுக்கு அங்காளிக்கிற ஒன்று ஹியூமன் ஸ்பிரிட், ஒரு ஆத்மார்ந்த ஒரு தன்மை என்கிறது ஸ்போர்ட்ஸ் விவரிக்கும் என்று சொல்லி இந்த ஸ்போர்ட்ஸையும் ரிலிஜனையும் ஒன்றித்து பேசுறவங்க குறிப்பிட்டு காட்டுவாங்க.
எனவே ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரையில அங்க நீங்க சில விஷயங்களை சில அடிப்படைகளை பார்க்கலும் அது ஒரு பொழுதுபோக்கான அம்சமாக இருக்கும். அங்க கம்படிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ரைட், அவர்கள் ஒரு போட்டித்தன்மையை பார்க்கலும், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஸ்கில்ஸ்ங்கிறது அங்க இருக்கும். அதே போல ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் கம்படிட்டிவ், ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு போட்டித்தன்மை கொண்ட ஒன்றாக இருக்கும். அவங்க வந்து ஒரு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன்ல அதுகள் ஈடுபடுவாங்க. ஒன்று இன்டர்னல் மோட்டிவேஷன் அல்லது எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். இன்டர்னல் மோட்டிவேஷன் சொன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டு எடுக்கிறதுக்காக வேண்டி ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுவார். அல்லது எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் ஒரு பரிசு ஒன்று எடுக்கிறதுக்காக வேண்டி அவர் ஈடுபடுவார். அதே போல ரிலிஜனை பொறுத்தவரையில இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரையில ஃபிக்ஸ் ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் கட்டுப்பட்டு அவர் செயற்படுவார். இதே போல ரிலிஜன் எடுத்துக்கொண்டு சொன்னா அது வந்து ஒரு சோசியலி ஷேர்ட் செட் ஆஃப் பிலீஃப்ஸ். சமூகம் சேர்ந்து ஒரு செட் ஆஃப் பிலீஃபை கடைபிடிக்கிற அல்லது வணங்குற அல்லது நம்புறதாகத்தான் அங்க இருக்கும். அங்க நிறைய வணக்க வழிபாடுகள் அங்க காணப்படும். அதே போல ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் வந்து ஏற்கனவே சொன்னது போல ரிச்சுவல்ஸோட வணக்க வழிபாடுகளோட சடங்கு சம்பிரதாயங்களோட அது சம்பந்தப்படும். எப்பவுமே ரிலீஜியஸ் பிலீவ் வந்து சூப்பர் நேச்சுரலோட சம்பந்தப்படக்கூடியதாக இருக்கும். எனவே அங்க சில விஷயங்கள் கட்டாயமாக இருக்கும். வேர்ஷிப்ங்கிறது வணங்குறதுங்கிறது கட்டாயமாக இருக்கும். அங்கேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றதுங்கிறது மிகவும் கட்டாயமானதாக இருக்கும். அதே போல அங்க ரிலிஜன்ல கூட மிக முக்கியமா இன்னொன்றுதான் ஒரு இன்டகிரேஷனான ஒரு சொசைட்டி ஒன்று அது உருவாக்கும். அப்படி அது எப்படின்னு சொன்னா ஒரு சமூகம் ஒன்றாக ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்புற ஒரு தன்மை ஒன்று அங்க காணப்படும். அதனால அந்த சமூகம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அதுல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய மொத்தமான குரூப்ஸாக இருக்கலாம். அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட ஒருவராக நபர்களாக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸின் மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று பெற முடியுமாக இருக்கும். எங்களுக்கு ஒரு ஒரு கண்ணியம் ஒரு பெருமை ஒன்று பெற முடியுமா இருக்கும். ஸ்போர்ட்ஸின் மூலமாக ஃப்ரெண்ட்ஷிப் டிசிப்ளின் போன்ற விஷயங்கள் நாங்கள் டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல ஸ்போர்ட்ஸ்ங்கிறது சோசியல் கோ எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வழிவகுக்கும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், கவலை, இப்படிப்பட்ட விஷயங்களை போகக்கூடியதாக ஸ்போர்ட்ஸ் காணப்படும். எனவே சுருக்கமாக சொல்ல போனா ஸ்போர்ட்ஸுடைய அச்சீவ்மெண்ட்டாக எங்களுக்கு சொல்லிடும். ஒருத்தர் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு இலக்கை அடைவதற்காக வேண்டி அல்லது தன்னை ப்ரொமோட் பண்ணுவதற்காக வேண்டி ஸ்போர்ட்ஸ் வந்து பயன்படுத்தப்படும். அதே போல ஒரு குறிப்பிட்ட கோலுக்காக வேண்டி அது அந்த கோல் எதுவாகவும் இருக்கலாம், அந்த கோலுக்காக வேண்டி ஸ்போர்ட்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக யூஸ் பண்ணப்படும். எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு போட்டியாளர் ஒரு போட்டிக்காக வேண்டி தயார் நிலையில் இருப்பார். அதுதான் ஸ்போர்ட்ஸ் உடைய ஒரு தன்மையாக இருக்கும். அதே போல ஸ்போர்ட்ஸ் வந்து சோசியல் கோ எக்ஸிஸ்டன்ஸை எப்பொழுதுமே வலியுறுத்தும். ரிலிஜனை பொறுத்தவரையில ரிலிஜனும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. அங்கேயும் வந்து எங்களுக்கு வந்து சோசியல் கொஹேஷனை பார்க்கலும், ஒற்றுமையை பார்க்கலும். ரிலிஜனை நீங்க பார்க்கலும் அவர்கள் ஒரு ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க. அதே போல அங்கே வந்து சொசைட்டல் மோரல் வேல்யூஸ் அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பெருமானங்களை அவங்க வந்து வேல்யூ பண்ணுவாங்க. இங்கேயும் சுருக்கம் என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒன்றை அடைவதற்காக வேண்டி செய்கின்ற முயற்சியாகத்தான் இந்த ரிலிஜன் இருக்கும். ஆனா அங்க செல்ஃப் ப்ரொமோஷன் இருக்காது. அதாவது நாங்க ஸ்போர்ட்ஸ்ல பார்ப்போம், அங்க வந்து செல்ஃப் ப்ரொமோஷன் இருக்கும். ஆனா ரிலிஜன்ல வந்து செல்ஃப் ப்ரொமோஷன்ங்கிறது காணப்படாது. அதே போல ரிலிஜன்ல எங்களுக்கு பார்க்கிறது ஒரு கோல் ஓரியன்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு கோலுக்காக வேண்டித்தான் அந்த விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர் செய்வார் ஸ்போர்ட்ஸை போலவே. அதே போல இங்கேயும் ஒருத்தர் எல்லா சந்தர்ப்பத்திலும் தயார் நிலையில் இருப்பார். எதற்காக வேண்டி? போட்டிக்காக வேண்டி அல்ல, தன்னை அர்ப்பணிப்பதற்காக வேண்டி எல்லா சந்தர்ப்பத்திலும் தயாராக இருப்பார். இங்கேயும் வந்து சமூக ஒற்றுமை எங்களுக்கு பார்க்கிறது ஸ்போர்ட்ஸ்ல கூட. அப்ப எனவே இந்த ரெண்டுக்கு மத்தியிலும், அதாவது ஸ்போர்ட்ஸ் பிலோசபி அதே போல ரிலீஜியஸ் பிலோசபி மத்தியில நிறைய ஒற்றுமைகள் இருக்குது, அதே போல சில வேற்றுமைகளும் இருக்குதுங்கிறத எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது தலைப்பு பொறுத்தவரையில எப்படி மதங்களோட பார்வையில இந்த ஸ்போர்ட்ஸ் பார்க்கப்பட்டிருக்குது என்றதை பார்த்தா ஆரம்பத்துல உருவாகின ஒரு கேமோடு தான் இந்த போல் கேம்னு சொல்லக்கூடிய ஒரு கேம். இன்றும் அந்த கேம் இருக்குது. இதனுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டா இது டிரெக்டாகவே நேரடியாகவே மதத்தோடு தான் சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. இது இன்றும் மத்திய அமெரிக்கால விளையாடப்படக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குது.
இது நேரடியாக ஒரு மத தன்மையை மத சாயலை வச்சுதான் அடிப்படையாக உருவாகி இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா இதனுடைய மைதானம் கூட ஒரு டெம்பிள்ல ஒரு ஒரு கோயிலை மையப்படுத்தி அதுக்கு அருகாமையில் தான் இந்த மைதானம் இருக்கும். இந்த போட்டியில கலந்து கொள்றவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா அவர்கள் அவர்கள் மரணித்தால் இறைவனுக்காக வேண்டி பலிகாடாக அல்லது அவருடைய மரணம் ஒரு புனிதமாக கருதப்படும். இறைவனுக்கு பலி கொடுத்த ஒரு மரணமாக அந்த மரணம் கருதப்படும். வெற்றி பெற்றவர் ஒரு பெரிய ஒரு சாதனைய இறைவனுக்கு ஒப்பான ஒரு சக்திய பெற்றவராக அவர் கருதப்படுவார். எனவே வெல்றவரும் தோக்குறவரும் இதுல இந்த விளையாட்டை பொறுத்த வரையில ரெண்டு பேரும் இந்த மதத்தின் அடிப்படையில் வெற்றியாளர்கள் தான். அவர்கள் தோல்வி அடைந்தால் ஒரு கௌரவமான மரணமாக அந்த மரணம் இருக்கும். வெற்றி பெற்றார் அவர்கள் இறைவனுக்கு சமமானவர்களாக கருதப்படுவாங்க. இதுதான் இந்த போல் கேம் என்கிறது. இன்று இதனுடைய வடிவம் வித்தியாசமான அமைப்பில் இருக்குதோ இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்று இல்லை இந்த விளையாட்டுக்கு. ஆனா பொதுவாக ஒரு ரப்பர் போலை ஒரு பாரமான ரப்பர் போலை வச்சுதான் இந்த விளையாட்டை விளையாடுவார்கள். கையை பயன்படுத்த முடியாது. உடம்பால் இந்த போலை எதிரணிக்கு அடித்துக் கொண்டிருக்க வேண்டும். அடிக்கின்ற அந்த அடியிலே எங்களுடைய உடம்பு முள்ளுகள் தசைகள் பீந்து போற அளவுக்கு அது மிகவும் பாரதூரமானதாக பயங்கரமான ஒரு விளையாட்டாக இருக்கிறது. இதுக்கு தனியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லி இதுதான் என்று சொல்லி குறிப்பிட முடியாது. அதே போல உங்களுக்கு தெரியுமா இருக்கும் வரலாற்றில் தோன்றிய கிரேக்கத்தில் தோன்றிய 4 முக்கியமான விளையாட்டுகள். இந்த 4 முக்கியமான விளையாட்டுகளும் மதத்தோடு தான் சம்பந்தப்படுது. ஒலிம்பிக் விளையாட்டு எங்களுக்கு தெரியும். ஒலிம்பியன் என்று சொல்லக்கூடிய அந்த மலை அடிப்படையாக வைத்து அதுபோல பைத்தியன் என்று சொல்லக்கூடிய அதுவும் கிரேக்கத்தில் உருவாகின ஒரு விளையாட்டு தான் இஸ்திமன் என்கிறதும் அதே போல நீமன் என்கிறதும். இப்படி 4 முக்கியமான விளையாட்டுகள் கிரேக்கத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றிருந்து இந்த 4 விளையாட்டுகளும் மதத்தோடு தான் சம்பந்தப்பட்டு உருவாகி. அவங்களுக்கு தெரியும் இந்த ஒலிம்பிக் என்ற இந்த விளையாட்டு ஒலிம்பஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மலை அடிவாரம் அங்கே கிரேக்கத்திலே பல கடவுள்கள் அவர்கள் வணங்கினார்கள். அதில் கடவுள்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் இருந்தார். அவருடைய பேரு தான் ஜியோஸ் என்று சொல்லக்கூடிய கடவுள். இந்த கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை அல்லது இந்த கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜையாகத்தான் ஆரம்பத்திலே இந்த ஒலிம்பிக்குடைய வரலாற்று காணப்படுது. எனவே அந்த வகையில் பார்க்க போனாலும் இந்த ஒலிம்பிக் அதே போல அடுத்த கிரேக்கில் உருவாகின அடுத்த விளையாட்டுகளும் மத அடிப்படையில் தான் உருவாகி இருக்குதுங்கிறத எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. ஒவ்வொரு மதத்தை பொறுத்தவரையிலும் விளையாட்டு பற்றி அவர்கள் முன்வைக்கின்ற அந்த நிலைப்பாடு ஒவ்வொரு காலத்துக்கும் வித்தியாசமானதாக அமைந்திருக்கிறது. கிறிஸ்தவ மதத்தை நாங்கள் படித்து பார்க்கின்ற போது இன்று கிறிஸ்தவ மதம் நாங்கள் இந்த ஆய்வுகளை பார்க்கின்ற போது அதிகமான ஆய்வுகள் கிறிஸ்தவ மதத்தை அடிப்படையாக வைத்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கிறிஸ்டியானிட்டி என்று அதிகமான ஆய்வுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருகின்ற விடயம் இந்த ஸ்போர்ட்ஸ்ங்கிற ரிலீஜியஸோட ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டர். எனவே அதை நாங்கள் யூஸ் பண்ணணும் அல்லது அதை நாங்க ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும், அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் அமைக்கணுங்கிறத இதன் மூலமாக அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல சில கட்டங்கள்ல சர்ச் இதுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்குது. அதுக்கான காரணமாக சொல்றாங்க என்று சொன்னா ஆரம்ப காலங்கள்ல இன்றைய நாட்கள் போல அல்ல. ஸ்போர்ட்ஸ்ங்கிற ஒருத்தர் தோத்தா அவருடைய மரணம் தான். அவர் தோக்குறேங்கிற அவருக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். இன்னைக்கு நாங்க தோத்தா அவரு தோல்வியோட வந்துருவாரு. அன்றைய காலங்கள்ல ஒருத்தர் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல தோப்பான்னு சொன்னா பெரும்பாலும் அது அவருடைய மரணமாக இருக்கும். அந்த போட்டிகள் அப்படித்தான் காணப்படுது. நிறைய மூட நம்பிக்கையோட காணப்படும். ஓகே, டைம் நெருங்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல கேட்கல. டைம் ஆல்மோஸ்ட் ஓகே. ஓகே ஓகே அப்படித்தான் காணப்பட்டிருக்குது ஆரம்ப காலங்கள். ரைட். மூணாவது தலைப்பை பொறுத்தவரையில நாங்க ரோல் ஆஃப் ரிலிஜன் இன் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டா இதுல இன்றைக்கு மேஜர் ஒரு கான்ஃபிளிக்ட் எங்களுக்கு பார்க்கலுமா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஒரு காம்படிட்டிவ் ஒன்றாக காணப்படுது. ஆனா ரிலிஜன் ஒரு நான் காம்படிட்டிவ், அதாவது
மதம் வந்து எப்பவுமே போட்டிடுறது, ஒருத்தரை வந்து தோக்க வைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயத்த மதம் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து வெத்துறது இப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும். அப்ப எனவே இன்னைக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் ஒன்று இருக்குது ஸ்போர்ட்ஸுக்கும் மதத்துக்கும் இடையில என்று சொல்லி குறிப்பாக சொல்லுவாங்க. அதே போல ஸ்போர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இண்டிவிஜுவலிஸ்டிக், ஒரு தனிய ஒத்தர் விளையாடுறதாக இருக்கும், தனி ஒத்தர் ப்ரொமோட் பண்றதாக இருக்கும் அதிகமான சந்தர்ப்பங்கள். ஆனா மதம் என்கிறது அப்படி அல்ல, சமூகம் சார்ந்த விஷயமாக இருக்கும். எனவே செக்யூலர் நான் செக்யூலருக்கு இடையில ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்குது ஸ்போர்ட்ஸுக்கும் ரிலிஜனுக்கும் இடையில எங்களுக்கு சொல்ல முடியுமா இருக்கும். அதே போல இன்றைக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து மெட்டீரியல் ஓரியன்ட், அதாவது காசி பணம், ரைட். ஆனா ரிலிஜன்ங்கிறது வந்து நான் மெட்டீரியல் ஓரியன்ட். அப்ப எனவே இது ரெண்டும் இடையில ஒரு பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட் காணப்படுகிறது என்று சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியும். சில உதாரணங்களை மாத்திரம் நான் குறிப்பிட்டு காட்டுறேன். எப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு இன்றைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ், அதாவது ரிலிஜன் வந்து எப்படி ஸ்போர்ட்ஸ்ல ஆதிக்கம் ஆதிக்கம் செலுத்துகிறது என்று பார்க்கும்போது, உங்களுக்கு தெரியும் 1969 ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தார். அவர் பேர் வந்து பெட்ரோ ஜம்பெல்லான்னு சொல்லக்கூடிய ஃபுட்பால் வீரர். இவருக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. எப்படின்னு சொன்னா, இவர் விளையாடும் போது எதிரணி கோல் கீப்பர் வந்து அந்த கோல் கீப்பருடைய அணியை சேர்ந்த ஒருத்தரோட மோதி சுயநினைவு இல்லாம ரெண்டு பேரும் போறாங்க. இப்ப இவர காலத்தான் கோல் இருக்குது, இவர் கோல் அடிக்கிறாரு இல்ல, இவர் கோல் அடிக்கிறாரு இல்ல, கோல் அடிக்காம ரெண்டு பேரும் அவங்க விழுந்ததுனால இவரு சும்மா இருக்கிறாரு. அதுக்கு பின்னால இந்த டீம், இவரோட டீம், ஜம்பெல்லாவோட டீம் வந்து தோக்குது. இப்படி கோல் அடிக்காம இந்த வந்து சொல்றாங்க, இவருடைய கிறிஸ்டியன் மோராலிட்டி, இவர் வந்து கிறிஸ்டியன் ஸ்ட்ராங் பிலீவர்ங்கிறதுனால தான் இப்படி செஞ்சாரு. இப்படி சில விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கல உங்களுக்கு மிகவும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இந்த சகீப் அல் ஹசனுடைய சம்பவம், டைம் அவுட். இது வந்து ஸ்போர்ட்ஸ் படி சரி பிழைங்கிறதுக்கு அங்கால ரிலீஜியஸ் மோராலிட்டி படி சரியா பிழையான்னு சொல்லி ஒரு வாதம் இருக்கு. ரைட். இஸ்லாத்துல வந்து ஒருத்தர் வந்து தெரியாதனமாக ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கு நாங்க சகிக்கிறது, மன்னிப்பு அளிக்கிறதுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஆனா அவர் அப்படி செய்யல. அதே போல சீட்டிங் அண்ட் ட்ரீட்டிங்கிறது பார்க்கலும் கிரிக்கெட்ல வந்து நிறைய அந்த போலை வந்து டேமேஜ் பண்றது, ரைட். பெட் வந்து இப்ப புதிய இதுபடி நாங்க பெட்டுக்கு வந்து அந்த ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ற, அது வந்து இந்த விளங்காமிக்கிறதுக்கு சில ஜெலிகளை யூஸ் பண்றது அல்லது சில சிலிகான் இதுகளை பயன்படுத்துறது, போல் பட்ட விளங்காது, ரைட். இது வந்து சீட்டிங், ரைட். இது வந்து ரிலீஜியஸ் மோரல் படி இதுவும் தவறானது என்று சொல்லி வாதங்கள் முன்வைக்கப்படும். அதே போல ட்ரீட்டிங்கிறது இன்னொன்று, அதே என்னன்னு சொன்னா பேட்ஸ்மேனை டிஸ்டர்ப் பண்றது, ரைட். ட்ரேட் பண்றது, அவரை வந்து அச்சுறுத்தி டிஸ்டர்ப் பண்றது, ரைட். இதுவும் வந்து ரிலீஜியஸ் மோரல் படி சரியா பிழையா இது வரும்போது அது ஒரு பிழையான விஷயமாக ரிலிஜன் ரோல்ல எங்களுக்கு குறிப்பிடும். அதே போல நவீன காலத்துல இந்த குறிப்பாக நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் வளர்ந்துருக்கு. உதாரணத்துக்கு இன்றைக்கு வந்து இந்த கிரிக்கெட் நாங்க பாக்குற மாதிரி இந்த கிரிக்கெட்டுக்கு பின்னால நிறைய டெக்னாலஜி சம்பந்தப்படுது. அதுல குறிப்பாக பயன்படுத்துற டெக்னாலஜி தான் எதிரணியை பத்தி அனலைஸ் பண்றது. அதுக்கு ஏஐ யூஸ் பண்றாங்க, நிறைய இதுகள் யூஸ் பண்ணி எதிரணியுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, ரைட். அவரு தின்றது குடிச்சது எங்க இதாக்குறதுன்னு சொன்னா அவரை வீழ்த்துறதுக்கு இது வந்து நல்ல ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்றாங்க. அப்ப ரிலீஜியஸ் மோராலிட்டி படி இப்படி செய்யறது சரியா பிழையா என்று சொல்லி ஏன்னு சொன்னா இப்படி செய்வதன் மூலமாக ஒருத்தருடைய இண்டிவிஜுவாலிட்டிக்கு பாதிப்பு ஏற்படுது, ரைட். அப்ப ஜெண்டர் இஷ்யூஸ் சம்பந்தமாக எங்களுக்கு பார்க்க லேடிஸ் ஜென்ஸ் கலப்பு, ஹார்ம்ஃபுல் விளையாட்டுகள் விளையாட இயலுமா இயலாதா என்ற விஷயங்கள் ரிலிஜியஸ் இதுல வந்து பேசப்படுவது. எனவே இன்றைக்கு வந்து இந்த துறையில வந்து நிறைய கற்கைகள் உருவாகி இருக்குது. மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் தியாலஜி வந்து பெய்லர் யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸாக டெவலப் பண்ணப்பட்டிருக்குது. அதே போல இந்த துறையில வந்து நிறைய அறிஞர்கள் உருவாகி இருக்கிறாங்க. நிறைய அறிஞர்கள் இந்த துறையில் இருக்கிறாங்க. குறிப்பா ஆண்ட்ரூ பேக்கர்ங்கிறவர், பெட்சன்ங்கிறவர், இப்படிப்பட்ட அறிஞர்கள் வந்து இந்த துறையில ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரிலிஜன் துறையில வந்து அறிஞர்களாக என்னுடைய இந்த தலைப்பை நான் முடிச்சுக் கொள்றேன். இதுதான் என்னுடைய தலைப்பு. இதுல வந்து நான் 3 விஷயங்களை முன்வச்சுக்கிறேன். ஒன்று வந்து பிலோசபி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அந்த விஷயம், அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் இன் ரிலீஜியஸ் ரோல் ஆஃப் ரிலிஜன் இன் ஸ்போர்ட்ஸ் என்றைத்தான் இங்கு நான் பேசினேன். இந்த 3 முக்கியமான தலைப்பு, இது 3 பெரிய ஏரியாக்கள் இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி
சுருக்கமாக உங்களிடத்தில் நான் முன்வச்சுக்கிறேன். ஓகே, ஜிசாக்கல்லா ஹைரன், நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆய்வாளர்கள் பங்கு பெற்றுவதற்கான நேரத்தை நாங்கள் வழங்குகிறோம். முதலாவது, உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் இங்கு உரையாற்றிய 3 வளவாளர்களிடமும். அந்த கேள்வி பதில் நிறைவடைந்த பின்னர் கருத்து சொல்ல நாடுகின்றவர்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். அதற்கு பின்னர் இந்த நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வரப்படும். 11:10 அளவிலே இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருவதற்காக எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் 3வது தலைப்பு இப்பொழுது உலகத்தில் இருக்கிற முக்கிய மதங்கள், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இந்துசம், புத்திசம் போன்ற மதங்களை தழுவி அந்த மதங்கள் விளையாட்டுத்துறை எவ்வாறு பார்க்கின்றன, விளையாட்டுத்துறையில் மதத்தின் செல்வாக்கு எப்படி இருக்கிறது, மதத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் எப்படி விளையாட்டுத்துறை வளர்ந்து வந்திருக்கிறது, மதங்கள் போதிக்கின்ற தலைமைத்துவத்துக்கான கட்டுப்பாடாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம், விட்டு கொடுப்பாக இருக்கலாம், விடாமுயற்சியாக இருக்கலாம், சுய கட்டுப்பாடாக இருக்கலாம், கலந்த ஆலோசனையாக இருக்கலாம், சட்ட திட்டங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடப்பதாக இருக்கலாம். இவ்வாறான விடயங்கள் எப்படி விளையாட்டு கூடாக பயிற்றுவிக்கப்படுகின்றன போன்ற விடயங்களோடு மதங்களின் போதனைகளுக்கு முரண்பாடான விடயங்களும், எப்படி சார்பானதும் முரண்பாடுமான விடயங்களும் எப்படி விளையாட்டுத்துறையினுடைய அந்த வளர்ச்சியிலே முக்கிய மதங்களின் வளர்ச்சியிலே அது இருந்து வந்திருக்கிறது, குறிப்பாக ஒலிம்பிக் போன்ற முக்கிய விளையாட்டுகளின் உருவாக்கத்துக்கு பின்னால் எப்படி மதம் தாக்கம் செலுத்தி இருக்கிறது போன்ற விடயங்கள், விளையாட்டு வீரர்களுடைய நடத்தையிலே எவ்வாறு மதத்தினுடைய தாக்கம் செல்வாக்கு செலுத்தியிருக்கிறது போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக 3 பிரதான தலைப்புகளின் கீழ் இந்த 3வது கருத்துரை நிகழ்த்தப்பட்டது. 2வது கருத்துரையை பொறுத்த வரையிலே அதிகார அரசியலுக்காக, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு உபாயமாக எப்படி அதிகார வர்க்கத்தினரால் இந்த விளையாட்டுத்துறை, குறிப்பாக கிரிக்கெட் விளையாட்டு அதன் தோற்ற தாயகமான இங்கிலாந்தில் இருந்து இங்கிலாந்தினுடைய காலனி நாடுகள் தொடக்கம் அது எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது, அதனுடைய வரலாற்று வளர்ச்சி எவ்வாறு அமைந்தது போன்ற விடயங்களை 2வது கருத்துரையிலே நாங்கள் பார்த்தோம். 1வது கருத்துரையிலே விளையாட்டுத்துறை தொடர்பான ஒரு ஒட்டுமொத்த மதிப்பீட்டை நாங்கள் பார்த்தோம். அவருடைய சமகால இயங்கியல் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்தோம். எதிர்காலத்தில் இந்த விளையாட்டுத்துறை எவ்வாறான பரிணாமங்களை எடுக்க போகிறது போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த 3 கருத்துரைகளையும் தழுவி இந்த வளவாளர்களிடம் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை, வினாக்களை கேட்கலாம். இப்பொழுது உங்களுக்கான சந்தர்ப்பம். எஸ், கேள்விகள் இல்லை என்றால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம், 1 நிமிடத்துக்கு உட்பட்டதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அஷ்கர். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லா வகையிலையும் எங்களுக்கு மிச்சம் பிரயோஜனமா இருந்துச்சு. நான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு பொதுவான ஒரு கேள்வி நான் இந்த இடத்துல முன்வைக்க விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் யாருக்கும் அதுக்கு பதிலளிக்கலாம். நவீனகால விளையாட்டுத்துறை வளர்ச்சி, அதனுடைய போக்குகள் சம்பந்தமாக நாங்க பேசினோம். இதுல கிராமிய விளையாட்டுகளோட வகைப்பாகம், இது சம்பந்தமான நவீன ஆய்வுகள், இது சம்பந்தமான கற்பதற்காக அல்லது அது சம்பந்தமான தேடல்களை ஒரு மாணவன் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகள் சர்வதேச ரீதியாகவும் அல்லது இலங்கை எடுத்துக்கொண்டா இலங்கைக்குள்ளும் அத்தகைய முயற்சிகள் ஏதாவது நடக்குதா என்ற சம்பந்தமான சின்ன ஒரு பிரீஃபான ஒரு இதை தந்த நல்லமன்னு நினைக்கிறேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கிராமிய விளையாட்டுக்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலையும் இது சம்பந்தமான புத்தகங்கள் வெளிவந்திருக்குது. இலங்கை மக்கள்ல குறிப்பாக சிங்கள சமூகத்தை மையப்படுத்தி அவர்களுடைய கிராமிய விளையாட்டுக்கள் சம்பந்தமாக பல கட்டுரைகள், அடுத்ததாக புத்தகங்களும் வெளியாகிக்குது. அதே நேரம் உங்களுக்கு பார்க்கலாம், சில யூடியூப் தளத்துல சில வீடியோஸ், அடுத்தது கட்டுரைகள் இருக்குது. எனக்கு ஞாபகப்படி 2010களில் அல்லது 9களுக்கு முன்னர் மீள்பார்வையில வந்த ஒரு ஆக்கம் சீனடி கலை சம்பந்தமாக கிண்ணியாவை சேர்ந்த சகோதரர் ஷம்ஷித்
எழுதின ஒரு கட்டுரை ஒன்று, ஒரு பக்க கட்டுரை. அதே இலங்கை முஸ்லிம்களோட பாரம்பரிய கலையான சீனடி, அதோட தோற்றம், வளர்ச்சி, இன்றைய நிலைமை சம்பந்தமாக எழுதப்பட்ட ஒரு கட்டுரையாக காணப்படுகிறது. அதே போல இலங்கையிலிருந்து இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துடைய பாரம்பரிய விளையாட்டுகள் சம்பந்தமாகவும் புத்தகங்கள் இருக்கின்றன. இப்போது இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அந்த புத்தகத்தில பெயரோடு குறிப்பிடுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. அதே போல நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம்தான், சர்வதேச ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட அந்த விளையாட்டுகளுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக. அது வந்து த வேர்ல்டு என்சைக்ளோபீடியா ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலிருந்து பெறப்பட்ட தகவல். 8000 விளையாட்டுக்கள் காணப்படுகின்றன என்று. அப்ப அந்த அந்த புத்தகத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சார்பான ஒரு புத்தகம்தான். உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டுக்கள் சம்பந்தமான ஒரு ஆய்வின் முடிவாக வந்த ஒரு புத்தகம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதே போல அந்த அந்த கேள்விக்கு என்னுடைய தரப்பான ஒரு பதில் சொன்னா, இந்த இதையும் மத ரீதியாக ஒப்பிட்டு ஆய்வு செய்யக்கூடியவங்க சொல்லுவாங்க, இப்ப இலங்கையை நீங்க பார்க்கலும் சிங்கள பண்டிகைகள் போது அவங்க விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட சில இதுகள்ல ஈடுபடுவாங்க. அப்ப எனவே அந்த கிராமத்து விளையாட்டுகள் அதுல வந்து எப்பவுமே கல்ச்சர்ங்கிறதும் ரிலிஜன்ங்கிறதும் அந்த குறிப்பிட்ட கான்டெக்ட்ங்கிறதும் சம்பந்தப்படும் என்று ஒரு அம்சமும் இதனோடு இருக்குதுங்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் புத்தளம் வந்து ஹுமாயூன் சார், அசத் சாத் சாருக்கு தெரியும். கிட்டத்தட்ட நம்ம புத்தளம் ஜாயிரா தேசிய பாடசாலையில் 1999 ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக கடமையாற்றணும். அதில் இருந்து மாணவர்களுக்கு நாங்கள் பல வகையில் ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுப்பதோடு பயிற்சி காலத்தில், அதாவது கோச்சிங் ஃபீல்டில் கூடுதலாக இருந்த வகையில் ஆரம்ப காலத்தில் மாணவர்கள எவ்வாறு காணப்பட்டுன்னு சொன்னால், அதை கல்வியை விட்டுட்டு ஸ்போர்ட்ஸில் மாத்திரம் காணப்பட்டாங்க. பிறகு அதை நாங்கள் வழி நடத்தினோம் அப்படின்னு சொன்னால், கல்வியும் வேண்டும் அதே போல் ஸ்போர்ட்ஸும் வேண்டும் என்று. இப்போ தற்போது காலத்தில் உள்ள என்ன சவால்னு சொன்னால், மாணவர்கள் அதே போல் இளைஞர்கள் போதை வஸ்துக்கு அடிமையாகிற ஒரு பழக்க வழக்கம். அதில் நான் கூடுதலாக பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருடங்களாக சனி ஞாயிறு காலையில் நாங்கள் உதைப்பந்தாட்டம், காட்பந்தாட்டம் பயிற்சி வழங்குறோம். அதில் கூடுதலாக ஈடுபடுற மாணவர்கள் அல்லது இளைஞர்களை நம்ம இதில் அந்த போதைப்பொருள் பாவனைக்கு அவங்க அடிமையாகாமல் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் எல்லா புகழும் அல்லாவுக்கு. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கு தந்த தகவல் பெருமதியான தகவல். இந்த தகவல் எங்களுக்கு அந்த மாணவர்கள் அல்லது இளைஞர்களை வழி நடத்துவதற்கு பெரிய பிரயோசனமாக காணப்படுகிறது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். கேள்வியாக கேட்க இல்லாவிட்டாலும் கருத்தாக சொல்ல விரும்புகிறார்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸை பேசலாம். வலைக்கும் சலாம். நீங்க பார்க்கலாம் இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு பேசினா நல்லமே, யாருன்னு சொல்லி. சொந்தூர் வெளிகள் பிள்ளைங்கல்ல எம்ஆர் முகமது, சொந்தூர் வெளிகள். வெளிகாம பேரும் கூட எம்ஆர் முகமது. எம்ஆர் முகமது. ஓகே. ப்ரோக்ராம்ல இப்பதான் பங்கு பெற்றேன். நான் சில வருஷம் இந்த இன்டர்நேஷனல் கேம்ஸ் எல்லாம் நிறைய பார்க்குற டைம். அதுல பாலியல் வன்முறைகள் நிறைய இடங்கள்ல நடந்துச்சு. அமெரிக்கால, ஈவன் ஸ்ரீலங்கால சில பாலியல் வன்முறைகள் நடந்துச்சு. அப்ப அங்க அந்த இன்டர்நேஷனல் ரெப்யூட்டட் கேம்ஸ்ல பங்கு பெற்ற டைமுக்கு பவுண்டரி தேவைப்படுது. பேச விளங்கிட்ட? எஸ், பேசுங்க பேசுங்க. நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உங்களோட லைன் வந்து கிளியர் இல்லாம இருக்கு போல, உங்களோட நெட்வொர்க். இப்பயும் கொஞ்சம் அடைச்சு தான் வருது.
இந்த ஏனைய வளவாளர்களுக்கு கேக்குதா அவங்க பேசுறது? டாக்டர் ஜக்கி அஹ், ஃபவுஸ், இல்ல இன்சாப்? இல்ல கொஞ்சம் இருங்க. ஓகே இப்ப இப்போ கேக்குதா? ஓகே 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 கேளுங்க ஓகே சொல்லுங்க. இப்போ ஓகே right. இப்போ ஓகே. இப்ப அதே நேரம் இந்த விமன் எம்பவர்மெண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் வார டைமுக்கு பெண்களை வலுவூட்டுதல் என்ற ஒரு கன்செப்டும் அங்க உள்ளுக்கு வருது. சொல்ல சரியா கேக்குதா? எஸ் எஸ், கேக்குது கேக்குது. ஓகே. அப்ப அந்த விமன் எம்பவர்மெண்ட்டும் இந்த வெஸ்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இஸ்லாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அந்த பவுண்டரிஸ் வருது தானே. ம். இப்ப எல்லாமே ஹராம். உதாரணத்துக்கு ரெஸ்லிங் ஹராம். ஒரு கராட்டி கிளாஸுக்கு போறோம்டா நிறைய வாத பிரதிவாதங்கள் இருக்குது. நீச்சல் கிளாஸ் மிக்ஸா நடக்கும். இப்படி எல்லாம் நிறைய ஸ்போர்ட்ஸோட அந்த ரிலிஜன் மிக்ஸ் ஆகுற டைமுக்கு அந்த பவுண்டரிஸ எந்த அடிப்படையில நிர்ணயிக்கும்? கேன் டூ கேனட் டூ. கேள்வி கிளியரா? எஸ் ஓகே ரைட், அதான் கேள்வி. இந்த பவுண்டரிஸை நாங்க மேற்கத்தியவர்கள் அல்லது அந்நியர்கள் செய்யறது எல்லாமே முஸ்லிம்களை செய்யலை. ஓ எஸ் எப்படி அப்படிதான். யாரு இப்ப நாங்க டாக்டர் ஆசாத், ரெஸ்லிங் மேட்ச்ல நீங்களா முஸ்லிம் பொம்பளைகளை அல்லது பங்கு போட்டுருமா? சொல்லுங்க யாரு? brother. இன்சாப் ஷேக் அப்ப ஓகே அந்த சொல்லுங்க. பவுண்டரிஸை பின்பற்ற போன்ற டைமுக்கு அந்த ஒரு முஸ்லிம் பெண் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல வார டைமுக்கு அந்த பவுண்டரிஸ் நிர்ணயிக்கணும். கேன் டூ கேனட் டூ. இது ஏழும் இது ஏழாண்டு. இது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுல ரெண்டு விஷயம் உண்டு. ஸ்போர்ட்ஸ் எத்திக்ஸோட சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி இதுல தொடர்புபடுகிறது. அதுல முக்கியமாக வார ஒன்று வந்து ஜெண்டர் சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் பேசிட்டு இருக்குது. ரெண்டாவது விஷயம் அடுத்த இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்ட வரைவுகளுக்குள்ள வார ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அப்ப இதுல வந்து நாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பதில் சொல்ல வேண்டிய சில இடங்கள் இருக்குது. சில போட்டிகள்ல பெண்கள் வலுவூட்டப்படணும்ன்ற இடங்கள் இருந்தாலும் கூட இஸ்லாத்துல சில வரையறைகளை கருத்துல கொண்டு சில இடங்கள்ல உங்களுக்கு இந்த எல்லையை தாண்டி போகலான்னு சொல்லக்கூடிய இடங்கள் ஈக்கத்தான் செய்யுது. அப்ப குறிப்பாக விளையாட்டு பயிற்றுவிப்பை பொறுத்தவரை நான் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் நான் செஞ்சால் அப்ப அதுலேயும் கூட முஸ்லிம் இல்லாத பயிற்றுவிப்பாளர்களுக்கு கூட வழங்கப்படுகின்ற ஒரு எஸ் பேசுங்க. ஓகே, நான் கேட்டு நினைக்கிறேன். நின்றுட்டு இன்சாப், முடிஞ்சா உங்களோட இது இடையில நின்றுட்டு உங்களோட வாய்ஸ். இன்சாப், உங்களோட வாய்ஸ் வந்து இடையில கட் ஆகிட்டு. ஓகே டாக்டர் ஆசாத், உங்களோட வியூல ஏதாவது பதில்கள் இருக்கா இன்சாப் ஷேக் வரும் வரைக்கும்? அது சம்பந்தமாக சொல்றேன்னு சொன்னா, அதாவது ஸ்போர்ட்ஸ் விமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது என்னத்துக்கு என்ற ஒரு முதலாவது ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. அது எம்பவர் பண்ணப்படணும். இஸ்லாம் வந்து அந்த சமத்துவத்தை பேசியிருக்குதுங்கிறதுல நோ டவுட். ஆனா இஸ்லாம் வந்து ஆணையும் பெண்ணையும் வித்தியாசமா தான் படைச்சிருக்குது என்ற அடிப்படையை வந்து இஸ்லாம் எங்களுக்கு போச்சு. அதனால நிறைய ஆண்களுக்கு வித்தியாசமான கடமைகள் உரிமைகள் இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் வித்தியாசமான கடமைகள் உரிமைகள் இருக்குது. அதே போல உடலியல் சார்ந்த சில வித்தியாசங்களும் இருக்குதுங்கிறத அடிப்படையில அந்த அடிப்படையை வச்சுதான் இஸ்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்தையும் அணுகுது. அதற்காக வேண்டி பல இன்று இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கக்கூடிய பல அமைப்புகள் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுல ஈடுபடுறேன்னு சொன்னா அதுல வந்து அவங்க எப்படி ஈடுபடணும், அதுக்கான வரையறைகள் என்ன என்ற விஷயத்தை அவங்க பேசியிருக்கணும். இப்படிப்பட்ட விளையாட்டுகள்ல அவங்களுக்கு ஈடுபடலாம் என்ற விஷயமும் பேசப்பட்டிருக்கிறது. அதாவது பெண்களுடைய இயல்போடு சம்பந்தப்பட்ட சில விளையாட்டுகள் இருக்குது, அதாவது பெண்களுக்கு ஈடுபட முடியாத சில விளையாட்டுகள் இருக்குது. இப்படி சில விஷயங்கள் இஸ்லாமிய உலகத்துல பேசப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில அவற்றை நாங்க நோக்கணும்னு சொன்னா சரின்னு நினைக்கிறேன். எஸ், இன்று மதங்களுக்கும் மதச்சார்பின்மைக்கும் இடையிலான அந்த போட்டியிட விளைவாக மதங்களை மதச்சார்பின்மை ஓவர்டேக் பண்றதால மதங்களுடைய இந்த வரையறைகளை விளையாட்டுத்துறையில பேண முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைமை வார என்ற ஒரு விஷயம் இருக்குது. டாக்டர் ஆசாத் சிராஜ் சொன்னது போல
முஸ்லிம் நாடுகள்ல பல அமைப்புகள் அதுக்கான வரையறைகள் கொண்டு வரப்படணும் என்றதுக்கான சாத்வீக போராட்டங்கள்ல ஈடுபடுற ஒரு நிலைமையும் இல்லாமல் இல்லை. அப்ப டாக்டர் சாரி, எனக்கு அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. டாக்டர் ஆசாத் பதில் சொல்ற கடைசி கட்டத்துல தான் இணைஞ்சேன். அப்ப நான் குறிப்பாக இதை தான் சொல்ல வந்தேன். ஆனால் இஸ்லாத்திட வரையறைகள் இருக்குது. இப்ப டாக்டர் ஆசாத் சொன்ன மாதிரி ஈடுபட முடியுமான விளையாட்டுகள், முடியாத விளையாட்டுகள், சிலது ஆண்களுக்கு கூட ஈடுபட முடியாத விளையாட்டுகள் இருக்குன்ற ஒரு பகுதி ஒன்று இருக்குது. ரெண்டாவது தான் நான் சொல்லிட்டு இருந்தது, முஸ்லிம் அல்லாதவர்கள் கிட்ட கூட ஸ்போர்ட்ஸ் எத்திக்ஸ், கோச்சிங் எத்திக்ஸ்ல சில வரையறைகள் இருக்குது. பெண்களுக்கு பயிற்றுவிக்கிற நேரம் இந்தந்த வரையறைகளை உங்களுக்கு தாண்ட முடியாது என்ற வரையறைகள் இருக்கின்ற விஷயத்தையும் இன்னைக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். வேறு கேள்விகள், கருத்துக்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர் ரிஸ்வி. ரிஸ்வி அட்டாளச்சேனையிலேருந்து பேசுறேன். ஓகே. என்னோட கருத்து இப்ப நம்ம விளையாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு இண்டஸ்ட்ரியா தான் இருந்தோண்டிக்கு. இப்ப இதுல இதுல முதலாளித்துவத்துல செல்வாக்கு கூடுதலா காணப்படுது. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவரு அடுத்த நேரம் அவங்கள விளம்பரத்துக்காக பயன்படுத்துறது, அடுத்தது அவங்கள சொத்துக்களை அவங்க குவிக்கிற முறைமை எல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸரா மாறினா அவர் ஒரு முதலாளித்துவ செல்வாக்கு மிக்கவரா மாறுறாரு. இயல்பா உலகத்துல எல்லா பகுதியிலையும் நடந்து கொண்டே. இப்ப இது உண்மைக்குமே ஒரு சைட்ல நமக்கு ஒரு நலவை தந்தாலும் ஒரு பாரிய ஒரு பின்னடைவும் இதுல ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. ஏண்டா இவங்கள ஒரு ரோல் மாடலா எடுக்கிறது இருக்கு. ஆனா நம்ம குறிப்பா பாக்குற டைமுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு மனித குலத்துக்கு பெரிய ஒரு நன்மை செய்யற விஷயம் ஒன்றே இல்லை. ஆனா அதன் ஊடாக ஈட்டப்படுகிற வருமானங்கள் அபரிமிதமானதா இருக்கு என்ற ஒரு பகுதி இருக்கு. அப்ப ஸ்போர்ட்ஸ்ல ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் விஷயமா இருந்தாலும் இப்போ ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாறி ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியா மாறி இருக்குது என்ற அந்த ஒரு இன்னொரு பக்கமும் ஒரு பேசப்படாத ஒரு பக்கம் ஒன்று இருந்து கொண்டிருக்கு, விமர்சிக்கப்படாத ஒரு பக்கம் ஒன்று இருந்து கொண்டிருக்கு என்கிறது இடத்துல நான் ஞாபகம் ஜக்கி இருக்கிறீங்களா? நீங்க உங்களோட ஏரியாவை தழுவியதாகத்தான் அவனோட கருத்து அமைஞ்சின்னு நினைக்கிறேன். ஷேக் இன்சாஃப். ஜஸாக்குமுல்லா கைரன். இதுல என்ன விஷயம்னா, சகோதரர் ரிஸ்வி குறிப்பிட்டு காட்டினது ஒரு முக்கியமான ஒரு பகுதி உண்டு. இந்த தலைப்பு கலந்துரையாடப்படுற நேரம் எக்கானமியில, பொருளாதார துறை சார்ந்து விளையாட்டு எத்தகைய ஒரு பாதிப்பை செலுத்துறன்ற விடயம் முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி உண்டு. அது மிகவும் விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு பகுதின்றதால இன்றைய கலந்துரையாடல தவிர்த்தோம். இதற்கு முன்னர் நடந்த என்ற ஒரு டிஸ்கஷன்ல நான் இது சம்பந்தமாக பேசிக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த விளையாட்டு இன்றைக்கு ஒரு மாஃபியாவாக மாறி இருக்குது என்ற விஷயம் சம்பந்தமாக பேசுகிறேன். நீங்க இந்த இடத்துல ஞாபகப்படுத்தினதுக்கு மிக மிக நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஒரு குறை இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் அந்த பகுதியும் தொட்டு காட்டப்பட்டதுக்கு. ஓகே. அதாவது டாக்டர் ஜக்கீட பிரசன்டேஷன்ல அவங்க இறுதியா முடிக்கிற நேரம் ஐபிஎல் இன்றைக்கு எப்படி ஒரு ஏதாவது முதலாளித்துவ மயப்படுத்தப்பட்டிருக்கு, மார்க்கெட் சந்தை பொருளாதாரத்தை தழுவியதாக அதோட டீம் ஓனர்ஸ் எல்லாம் பார்க்கிற நேரம் அந்த சைட் அப்ப அது மிக அழுத்தமாக பேசப்படும் என்ற ஒரு விஷயத்தை அவர் ஞாபகப்படுத்தியிருக்கிறார். நன்றி. அப்ப எப்படி நாங்க முடிவு கொண்டுருவோமா டாக்டர்? வேற விஷயம் இருக்கு, சைட்டுகளும் இருக்குது. ஸ்போர்ட் டிப்ளமசி அப்படின்னு சொல்லி சர்வதேச தொடர்புகள் ஏற்படுத்துறது, நாடுகளுக்கு இடையிலான தொடர்பு எடுத்தது, சில
வயல பொருளாதார ஒத்துழைப்புகள் வழங்குறது. இப்ப அண்மையில கூட அந்த டூரிசமுக்கும் ஸ்போர்ட்ஸ் அவங்களோட ஐக்கன்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் இது பண்றது, அப்படியான விஷயங்களும் சர்வதேச தொடர்புக்கும் ஒரு பங்களிப்பை செலுத்துது. எந்த அளவு தூரம் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அது உண்மைக்குமே. ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குதோ அதை மாதிரி தான் இருக்கே தவிர அது பெரும்பாலும் ஒரு மனித குலத்துக்கு பெரிய அளவு சேவை செய்தான்னு அதுக்கு செலவழிக்கிற செலவுக்கும், இப்ப உதாரணம் எடுத்துக்கொள்ளும் அண்மையில் நடந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் இப்ப கட்டார்ல நடந்தது. அதே நேரம் நடக்கின்ற இதுகள் ஒலிம்பிக் போட்டிகள், அதற்கு செலவிடுகின்ற செலவுகளும் அதனால வார அவுட்புட்டும் எந்த அளவு மனித குலத்துக்கு அந்த பிரயோசனம் மிக்கதுன்னு சொன்னா மிச்சம் லோ. அந்த அளவு செலவழிச்சு நம்ம வார அவுட்புட் வந்துட்டு வெரி லோ. அந்த அளவு செலவழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால அங்க முதலாளித்துவம் செல்வாக்கு செலுத்தி அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் அது செல்வாக்கு செலுத்தி வெறுமனே ஒரு நுகர்வுக்குத்தான் இந்த மனிதர்களை நுகர்வா தான் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்ம ஒரு நுகர்வா இருந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அது தனி மனிதனூடாக அந்த ஈட்டப்படுகின்ற வருமானத்தினூடாக தான் கம்பெனியில் செலவழிப்பதில்லை. அந்த வருமானங்கள் டிக்கெட்டுகளூடாக தனி மனிதனூடாக சுரண்டப்பட்டு மனித குலத்துக்கு தேவை இல்லாத விஷயத்த நம்ம அந்த அளவு செலவழிச்சு அவுட்புட் வராத விஷயத்த நம்ம செய்யறோம். அதுல பெரும் உலகத்தில பொருளாதாரம் இழக்கப்படுகிறங்கிறத நம்ம சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. பெரிய ஒரு பகுதியான பொருளாதாரம். அப்ப நாங்க இந்த கருத்தாடலை முடிவு கொண்டு வர நேரம் வந்துட்டு இது ஒரு இன்டெலெக்சுவல் டிஸ்கோர்ஸ், ஒரு புத்திஜீவித்துவ கருத்தாடலாக இது அமைந்திருந்தது. உண்மையில் விளையாட்டுத்துறை என்பது அல்லது விளையாட்டு என்பது ஒரு பொழுதுபோக்கு என்பதை தாண்டி உடலியல் ஆரோக்கியத்துக்கான தேவைகளை நிறைவு செய்வதற்கான ஒரு கருவி என்பதை தாண்டி அது எவ்வாறு உலக அரசியலில் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கருவியாக பார்க்கப்படுகிறது என்ற விஷயத்தை நாங்கள் இன்றைய தினம் கலந்துரையாடி இருக்கிறோம். விளையாட்டுத்துறைக்குள் எத்தனை வகைகள் இருக்கின்றன, அவற்றுடைய வரலாற்று வளர்ச்சிகள் யாவை, சமகாலத்தில் ஆயிரக்கணக்கான ஏறத்தாழ 8000க்கு அதிகமான விளையாட்டுகள் இருப்பதாகவும் விளையாட்டு தொடர்பாக 200க்கும் மேற்பட்ட சஞ்சிகைகள் வெளிவருவதாகவும் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் விளையாட்டுத்துறை என்பது ஒரு விஞ்ஞானமாக கற்கை நெறியாக இன்று கற்பிக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு அது மாறி இருக்கிறது என்ற விடயத்தை 20க்கு மேற்பட்ட பாரிய தொழில்கள் இந்த விளையாட்டுத்துறையின் பின்புலத்தில் இருப்பதாகவும் நாங்கள் இன்றைய தினம் அறிந்து கொண்டிருக்கிறோம். உலகில் இருக்கின்ற முக்கியமான மதங்கள், அது கிறிஸ்டியானிட்டியாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம், பௌத்தமாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம், அவற்றின் வேத நூல்களில் இந்த விளையாட்டோடு தொடர்பான விளையாட்டினுடைய தத்துவம் தொடர்பான விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் ஐடியாலஜி இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டிலே பேணப்படுகின்ற சட்ட ஒழுங்குகள், தலைமைத்துவ கட்டுப்படுத்தல், கலந்த ஆலோசனை, விடாமுயற்சி, கடின உழைப்பு போன்ற பல்வேறு மதங்கள் சொல்கிற அந்த விழுமியங்கள் எவ்வாறு விளையாட்டினூடாக கட்டி வளர்க்கப்படுகின்றன, அதே போன்று மதங்களுக்கு எதிரான விடயங்களும் எவ்வாறு விளையாட்டின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றன என்பது தொடர்பான ஒரு பார்வையை, ஒரு ஆரம்ப கட்ட பார்வையை, ஒரு அறிமுகத்தை இன்றைய தினம் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய நிகழ்விலே வளவாளர்களாக கலந்து கொண்ட மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பீடத்திலே விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற கலாநிதி ஜக்கி ஃபவுஸ் அவர்களுக்கும், அதே போன்று மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் மத ஒப்பீட்டாய்வுத்துறையில் கலாநிதி கற்கையை பூர்த்தி செய்திருக்கின்ற கலாநிதி நண்பர் ஆசாத் அவர்களுக்கும், அதே போன்று மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகின்ற இஸ்லாமிய சிந்தனைக்கும் நாகரிகத்துக்குமான சர்வதேச நிறுவனத்தில் விளையாட்டு ஒழுக்கவியல் ஸ்போர்ட்ஸ் எத்திக்ஸ் என்ற அந்த தலைப்பின் கீழ் தன்னுடைய கலாநிதி கற்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிற நண்பர் இன்சாப் அவர்களுக்கும் சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடிஸ் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடிஸ் என்ற இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் காலம் வேண்டி நிற்கின்ற முக்கியமான அறிவு சார்ந்த தலைப்புகளில் இன்டெலெக்சுவல் டிஸ்கோர்ஸ், அறிவு சார்ந்த கருத்தாடல்களை அது தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது. பொதுவாக மாதத்தின் இறுதி வாரங்களிலே இவ்வாறான கலந்துரையாடல்கள், கருத்தாடல்கள் நடைபெறுகின்றன. அதே போன்று முக்கியமான காலத்தின் தேவையை முன்னிறுத்தி வந்திருக்கின்ற ஆய்வு நூல்களின் அறிமுகம், அவை தொடர்பான கருத்தாடல்களும் நடைபெற்று வருகின்றன. எனவே நீங்கள் எம்மோடு தொடர்ந்து இணைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு எல்லாவற்றையும் ஒரு ஆய்வு நோக்கில், ஒரு கல்வி பின்புலத்தில், ஒரு புத்திஜீவித்துவ பின்புலத்தில் பார்க்கின்ற ஒரு பார்வையை சமூகமயப்படுத்துகின்ற ஒரு பணி இந்த நிறுவனத்தின் ஊடாக
நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே நாங்கள் எல்லோரும் பங்காளிகளாக மாற வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு 2 மணித்தியாலங்களாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியிலே நான் நினைக்கின்றேன் இப்பொழுது மலேசியாவில் நேரம் 11:30 மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இலங்கையில் 9 மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக சிரமம் பாராது கலந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்கி கருத்துக்கள் பரிமாறி கேள்விகள் கேட்டு இந்த நிகழ்ச்சியை உற்சாகப்படுத்திய கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர்.